ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோ நாளைக்கு வரியா இல்லையா? ஓ நிச்சயத்துக்கு நான் வராம இருப்பேன்டா மாப்ள. கண்டிப்பா வரேன்டா மாப்ள. இவரை சமாளிக்கணுமே. ஆனா ஒரு கண்டிஷன்டா மாப்ள. என் மாம்ஸ் வந்தாதான் ஓ மாம்ஸ் நிச்சயதார்த்தத்துக்கு வருவான். எப்படி மாம்ஸ் கரெக்டா அவங்கிட்ட பேசினேன்னா அசத்திட்டிய கட்டக்கூட நீங்க எல்லாம் வரலன்னா இந்த விசேஷம் நடக்காத என்ன? யார் வரலனாலும் இந்த விசேஷத்தை நான் நடத்தி காட்டுறேன். நான் தான் சொல்லிட்டேன் இல்ல, அசலரு கூட்டிட்டு போய் எப்படி வேணா தாராளமா நடத்திக்கங்க. யார் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பிச்சிட்டியா? உடனே அண்ணன் கூட்டிட்டு போய் இந்த நிச்சயத்துக்கு எல்லாம் போவேனான்னு சொன்னாலா, இந்த கல்யாணத்தை முன்னாள் நின்று நடத்த வேணான்னு சொன்னாலான்னு கேப்ப. சொந்த புத்தி இருக்கவனுக்கு சொல் புத்தி அவசியம் இல்ல. ஒருவேளை அப்படியே அண்ணன் சொன்னாலும் தனியா கூட்டிட்டு போய் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க மாமான்னா சொல்லுவோம். அப்புறம் என்ன, அதான் உங்க தங்கச்சி மகளே சொல்லிட்டால, வந்து நிக்க வேண்டியதானே. நான் தான் சொல்லிட்டேன் இல்ல, சொந்த புத்தி இருக்கவனுக்கு சொல் புத்தி தேவையில்லைன்னு. அண்ணமே சொன்னாலும் சரி, நீங்க பண்ற காரியத்துக்கு நான் முன்னால் நிக்க மாட்டேன். பாத்தியாரு, எனக்கே பாடம் எடுக்கிறல்ல நீ. கூடிய சீக்கிரத்தில் நான் உனக்கு ஒரு பாடம் எடுக்கிறேன். சின்னதா, மாமா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியாதுன்னு அவ்வளவு தீர்மானமா சொன்னதுக்கு அப்புறமும் அத்தையும் பெரியத்தானும் சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்தி தீர்வேன்னு பிடிவாதம் பிடிச்சு இப்படி ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்களே, இது எங்க போய் முடியும்னே தெரியலங்க சின்னதா. மாமா இல்லாம நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்க போறதுங்கறத என்னால கொஞ்சம் கூட கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. நீ எதுக்கு சும்மா கவலைப்பட்டு இருக்க? இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் ஒன்னும் நடக்காது. நீங்க எதை வச்சு நடக்காதுன்னு சொல்றீங்க? அப்பா வரலன்னா நாங்களும் வரமாட்டோம்னு மணி அக்காவும் சுடரும் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்கல்ல. யாருமே அங்க வராம இவங்க ரெண்டு பேரும் மட்டும் போய் என்ன பண்ண போறாங்க? இல்லையே சின்னதா, அண்ணியும் சுடரும் நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அத்தையும் பெரியத்தானும் கோவப்பட்டாங்களே தவிர கவலைப்படலையே. கவலைப்பட்டாதானே நிச்சயதார்த்தத்தை நடத்தாம நிறுத்திடலான்னு யோசிப்பாங்க. ஆனா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிலாம் ஒண்ணுமே தெரியலையே. நீ சொல்றது கரெக்டு தான் புளிமுட்டை. ஆனா நாளைக்கு ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு தான் வரப்போறாங்க. இவங்க ரம்யாவை ரொம்ப நம்புறாங்க. ஆனா ரம்யா சாதாரண ஆள் இல்ல. யாரை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரம்யாவை பத்தி சரியா புரிஞ்சுக்காம இவங்க ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை உசுப்பேத்தி விட்டு அவளும் வேலை பார்த்துட்டு இருக்கா. என்னைக்கு அவர் ரியல் கேரக்டர் அம்மாவுக்கும் சரவணனுக்கும் தெரிய வருதோ அப்பதான் அவ அடங்குவா. அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்க சின்னதா? என்ன பண்றது? அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அனுபவிக்க வேண்டியதுதான். நாம அனுபவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதனால அத்தையும் பெரியத்தானே எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க சின்னதா. அத்தை இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தை எதுக்காக நம்ம எல்லாரையும் மாமாவையும் எதிர்த்துக்கிட்டு பெரியத்தானுக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவ்ளோ போராடுறாங்க? பெரியத்தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தானே. ஆமா. ஆனா அத்தையோட எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துல முடிஞ்சா ஒரு அம்மாவா இது அவங்களால தாங்கிக்க முடியுமா சின்னதா? கண்டிப்பா தாங்க முடியாதுதான். அதுக்காக தான் நாம இந்த கல்யாணத்தை நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கெட்ட நேரத்துல நல்ல விஷயம் காதுல விழாதுன்னு சொல்ற மாதிரி நாம என்ன சொன்னாலும் அம்மாவும் சரவணனும் கொஞ்சம் கூட காதுல போட்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ண சொல்ற? அதுக்காக நாம இப்படியே விட்டுற முடியுமா? வேற என்ன பண்ண முடியும்னு சொல்ற? கிணறு இருக்கு, அந்த பக்கம் போகாதன்னு நாம கத்துறோம். இல்ல நான் அந்த பக்கம் தான் போவேன்னு கண்ணை கட்டிட்டு கணத்துல போய் குதிச்சா யாரால என்ன பண்ண முடியும்? அவங்க அவங்களுக்கு உண்டானதை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா உண்மையிலேயே எனக்கு அத்தைய நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புள்ள வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போதுன்னு நம்பி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பின்னாடி ஒவ்வொரு நாளும் நம்ம புள்ள வாழ்க்கையை நாமளே சீரழிச்சிட்டோம்னு நினைச்சு அத்தை வருத்தப்பட போறாங்க.
ரம்யா இங்க வந்து நம்மள பண்ண போற சித்திரவதையை விட புள்ள வாழ்க்கை நாசமா போயிடுச்சேன்னு அவங்க படப்போற வேதனை தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்க போகுது. இதை எப்படி தடுக்கிறதுனே தெரியலங்க சின்னத்தா. ஏய் அண்ணா இங்க பாரு ஒண்ணு இல்ல. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குமா சின்னத்தா?